ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெய்யெழுத்துக்கள் அத்தியாயம் 1ல் வந்து இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது. இது பார்த்துக்கலாம். ஒரு வளைவு கோட்டு மெய் இரட்டிக்கும் பொழுது வளைவு கோட்டின் சாதாரண அளவு 2 பங்கு நீடித்து எழுதப்படும். ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு மெய்யெழுத்து, அதோடு வந்து இன்னொரு மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ இந்த 2 எழுத்துக்கள் வரும்போது நான் போடுற ஸ்ட்ரோக்கு வந்து 2 பங்கு நீடித்து எழுதுகிற மாதிரி இருக்க வேணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இம் அப்படிங்கும்போது ஸ்ட்ரோக் இப்படி போடுவோம். இதே வந்து இம்மா அப்படிங்கும்போது இதுலேயே டபுள் மடங்கு. நெக்ஸ்ட்டு இன் அப்படிங்கும்போது ஸ்ட்ரோக் இந்த மாதிரி போடுவோம். இதே வந்து இன்னா அப்படிங்கும்போது இதிலிருந்து 2 பங்கு நீடித்து எழுதப்படும். அதுக்கப்புறம் அதாவது வா அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி இல்லைங்களா? இதே வந்து நம்ம இவ்வா 2 எழுத்து ஒரே மெய்யெழுத்துக்கள் இரட்டித்து வரும்போது நம்ம எழுதப்படும் ஸ்ட்ரோக்கும் வந்து என்னென்னா இரட்டித்து எழுதப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இல்லா அப்படிங்கும்போது லா வந்து நம்ம இப்படி போடுவோம் இல்லைங்களா? இல்லா அப்படிங்கும்போது அதை விட கொஞ்சம் நீளமாக வரும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து அத்தியாயம் 1 முடியுது. இதில் பாருங்கள், நம்ம கொஷின் ஆன்சர்லாம் பார்த்தோம் இல்லையா, அது ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். எழுத்துக்கள் என்றால் என்ன? ஓகேங்களா? இது கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள். சொல்லிற்கு முதற் காரணமாக உள்ள ஒலியே எழுத்து எனப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். எழுத்துக்களின் வகைகள் மற்றும் வடிவங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எழுத்துக்களுடைய வடிவங்கள் பார்த்திங்கன்னா எழுத்திற்கு ஒலி வடிவம், வரி வடிவம் என 2 வகை வடிவங்கள் உண்டு. எழுத்தினுடைய வடிவங்கள் வந்து 2 இருக்குது. ஒலி வடிவம், வரி வடிவம் சொல்லிட்டு. அதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் என 2 வகைப்படும். வடிவங்கள் பார்த்தோம்னா ஒலி, வரி. ஓகேங்களா? இதே வந்து எழுத்துக்களினுடைய வகைகள் கேட்டாங்கன்னா முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3வது கொஷின் பாருங்கள். மெய்க்குறிகள் எவ்வாறு எழுதப்படுகிறது? ஓகேங்களா? பாருங்கள், மெய்க்குறிகள் வந்து நேர்கோட்டு, வளைவு கோட்டு, இந்த ரெண்டு கோட்டில் நம்ம எழுதுவோம். நேர்கோட்டு வடிவத்தில் எழுதுவோம், வளைவு கோட்டு வடிவங்களில் வந்து நம்ம மெய்க்குறிகள் வந்து எழுதுவோம். நெக்ஸ்ட்டு 4th பாருங்கள். மெய்க்குறிகளின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மெய்க்குறிகளின் நீளம் பாருங்கள், 1/6 அங்குல நீளங்கள். இதை வந்து மில்லிமீட்டரில் வந்து 4.2 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? லாஸ்ட் கொஷின் பாருங்கள். மெய்க்குறிகளின் வகைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. மெய்க்குறிகளின் வகைகள் பாருங்கள். மெய்க்குறிகள் எழுதும் வாகையொட்டினா நான் ஈஸியர் ஜாயினிங். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹெச் அதாவது யா 2 டபுள் ஸ்ட்ரோக் இருக்கும், 2 ஸ்ட்ரோக் இருக்குது. யாலேயே வந்து நம்ம 2 ஸ்ட்ரோக் பார்த்துருப்போம் இல்லையா? அதே போல் ராலி வந்து நம்ம அப்பர் ஆர் பார்த்துருப்போம், லோவர் ரே பார்த்துருப்போம் இல்லையா? அதில் வந்து நம்ம என்ன ஈஸியர் ஜாயினிங் வருதோ அதே தானே நம்ம ஸ்ட்ரோக்காக போட்டிருப்போம். அதுதான் கொடுத்துருக்காங்க. வாகையொட்டி அப்படிங்கும்போது ஈஸியர் ஜாயினிங் எது வந்து ஈஸியாக வருதோ அதுதான் வந்து எழுத வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெய் எழுத்துக்கள் எழுதும் வாகையொட்டி கீழ்கோடுகள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கீழ்கோடுகள், மேற்கோடுகள், படுக்கை கோடுகள். ஓகேங்களா? என 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. கீழ்கோடுகள், மேற்கோடுகள், படுக்கை கோடுகள்னு சொல்லி 3 வகையாக மெய்க்குறிகள் வந்து வகைப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? இதோட வந்து நம்மளுக்கு அத்தியாயம் 1 முடியுது. அடுத்து வந்து நம்ம அத்தியாயம் 2 பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.